தற்போது விஜய், கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக தவக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, கரூரில் மண்டபம் கிடைக்காததால் விஜய் வர முடியவில்லை. அதனால் பனையூரில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து வசதி செய்து கொடுத்தால் வருவீர்களா என்று கேட்டறிந்துள்ளனர். எனினும் இதற்கான சரியான தேதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்பு விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க இருப்பதாகவும், அதற்கான அனுமதி கோரி டிஜிபியிடம் மனு கொடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்தன. ஆனால் அதன் பின்னர் அந்த முயற்சி நிலைகொண்டதாக தகவல் இல்லை. தற்போது சென்னை பனையூரில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு கரூர் கூட்ட நெரிசல் வழக்குக்கு பின் தவக தலைவர் விஜயின் முதல் நேரடி சந்திப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களது இடத்தில் சந்திக்காமல் பனையூருக்கு அழைப்பதா என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது.